ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு வீட்லேயே வந்து ஈஸியாக சால்ட் பிஸ்கெட் வந்து எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சால்டட் பட்டர் எடுத்துக்கங்க. நான் வந்து வீட்லேயே செஞ்ச பட்டர் அப்படிங்கிறனால அது வந்து அன்சால்டட் தான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பவுடர் சுகர் வந்து சேர்த்திக்கலாம். இது 2யும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா இந்த ஃபோமியாக வந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் அன்சால்டட் பட்டர் அப்படிங்கிறனால 1 டீஸ்பூன் அளவு வந்து சால்ட் வந்து போட்டிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவு வந்து மைதா சேர்த்திட்டு நல்லா அந்த மாதிரி உதிரியாக வந்து வர்ற மாதிரி வந்து பிசைச்சிக்கலாம். ரொம்ப வந்து அழுத்தி பிசையக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் வேணும். 1 டேபிள் ஸ்பூன் பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் பால் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நல்லா இந்த ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து மாவு போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலான மூடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொந்தமாக வர மாதிரி வந்து கட் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு டிசைனுக்காக ஃபோக்கில் வந்து இந்த மாதிரி டாட் வந்து போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம ஃப்ரீ ஹீட்டான அவனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சால்ட் பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடும். இதை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.